ஹலோ folks, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிபி லேர்னிங் செஷன். நான் தான் உங்கள் தீபக். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு நினைக்கிறீங்க? நாசாவிலேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ. இது வந்து ஏலியன் கியூப் ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நாசாவிலேருந்து நிறைய விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் கியூப் ஷிப் அப்படின்றது உண்மையிலே ஒன்று இருக்காடா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாசாவிலேருந்து கன்ஃபார்மாக ஒன்று சொல்லிட்டாங்க. ஏலியன்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது, ஏலியன் கியூப் ஷிப் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் தான் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் மொத்தம் 8 பிளானட்ஸ் ஒரு சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சன்னுங்கிறது வந்து ஏலியனோட கியூப் ஷிப்போட ஒரு சார்ஜராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அப்போ இந்த சன் உண்மையிலே நம்மள்தா இல்லை அவங்கள்தான் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே டெய்லி உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அண்டு ரொம்ப நாளாகவே ஒரு நியூஸ் வந்து அப்படியே நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இந்த ஏலியன் கியூப் ஷிப் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க, ஏலியன் கியூப் ஷிப்பை வந்து மறுபடியும் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நாசாவோட ஒரு SOHO அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டு நார்த் ஹெமிஸ்பியரில் மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை டிடெக்ட் பண்ணுது. அந்த ஸ்பேஸ் ஷிப் எங்கேருந்து தாண்டா வருது அப்படின்னு சொல்லி நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது சன்னுக்குள்ளேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி சன்னுக்குள்ளேருந்து வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த SOHO அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சன்னோட இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸை டிடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதோட சர்ஃபேஸை டிடெக்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஹோல் வந்து இப்போ புதுசாக சன்னில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஷிப் சன்னுக்குள்ளேருந்து தான் வெளில வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு இவங்களால உண்மையாக இங்கேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறமாவும் அவங்க ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப் டிடெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கார்னரில் எல்லாமே வந்து ரெட் கலரில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. அந்த ரெட் கலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சன்னுக்குள்ளேருந்து வந்தது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எப்படா சன்னுக்குள்ளேருந்து வந்துச்சு, இது எதுக்காக தான்டா சன்னுக்குள்ளே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்பேஸ் ஷிப்போட மேனுஃபேக்சரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஏலியன்ஸ் நம்ம எல்லாரை விட ஒரு அறிவாளியாக இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து நான் ரிஃப்ளெக்டிவ் பிளாக் ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் வந்து எனர்ஜியை அப்சர்வ் மட்டும்தான் பண்ண முடியும், இதால் எமிட் பண்ண முடியாது. இது சன்னுக்குள்ளே போச்சுன்னா சன்னுக்கிட்ட இருக்க ஹீட்னால நிறைய எனர்ஜிஸை இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அங்கேருந்து வெளில வரும்போதோ இதோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுனால தான் நிறைய ரெட் கலர் பார்ட்டிகல் சைடில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நாசாவில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஷிப் எத்தினால் வந்து போனதுக்கு காரணம் அதோட சார்ஜிங்காக, அதுலேருந்து சன்னிலேருந்து எனர்ஜிஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வந்துச்சு. இது வந்து நீங்களும் யோசிச்சு பாருங்கள், இது உண்மையிலே கரெக்டான ஒரு விஷயமாக தான் எனக்கும் படுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நம்ம எர்த்தெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஏலியன்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பிளானட்டில் இல்லாத ஒருத்தவங்க தான் ஏலியன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு ஏலியன் வந்து நம்மளால் சன்னு பக்கத்தில் போக முடியாது, ஆனால் ஏலியன்ஸால் போக முடியுது அப்படின்னா வந்து ஸோ நமக்கு முன்னாடி ஏலியன்ஸ் தான் உருவாயிருப்பாங்க அப்படிங்கிறத நாசாவிலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஸ்பேஸ் ஷிப்போட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 எர்த்து ஒன்றா சேர்த்தா தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்போட சைஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு 10 மடங்கு பெருசாக இருக்கா அந்த ஸ்பேஸ் ஷிப்பு. சரிங்களா? நாசாவிலேருந்து இதெல்லாம் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏலியன்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏலியன் டாபிக்ஸ் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. லேர்னிங் செஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெய்லி ஒரு புது இன்ஃபர்மேஷனை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அண்டு கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். சேனலில் இருக்க அதர் வீடியோஸை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.